எல்லாருக்கும் வணக்கம். சென்னையுடைய 4வது ரயில் முனையமா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே சென்னைக்கு 3 முக்கியமான ரயில் முனையங்கள் இருக்கு. சென்னை சென்ட்ரல், எக்மோர் மற்றும் தாம்பரம். இப்போ 4வதா உள்ள வர்றது பெரம்பூர். 428 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இதுக்கான ஒப்புதலை வழங்கியிருக்காங்க அரசாங்கம். இப்போ இதுக்கு அஃபிஷியலாகவே இது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையுடைய மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சென்னையில் அடர்த்தி, அதாவது டென்சிட்டி, பாப்புலேஷனுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுமே க்ரௌடடாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். சென்னையில் பொது போக்குவரத்து இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க பொது போக்குவரத்துக்காக பிளானே பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு கனெக்டிவிட்டியாகவே சென்னை நல்லா இருக்குது. ஆனாலும் இப்போது அது பத்தாது. ஏன்னா சென்னை சுற்றி இருக்கிற மாவட்டங்களும் நல்லா வளருது. முக்கியமாக செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம்னு எல்லா இடங்கள்லையுமே மக்கள் கூட்டம் அதிகரிச்சே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இப்போது சென்னை மாதிரியான ஒரு மிகப்பெரிய நகரத்துக்கு 3 ரயில் நிலையம் மட்டும் பத்தாது. கன்ஃபார்மாக இன்னொரு ரயில் நிலையம் தேவைப்படுது. அந்த ரயில் முனையம் தான் பெரம்பூர். செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் வரைக்கும், ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து பூந்தமல்லி வரைக்கும், திருவள்ளூர்லேருந்து ஆவடி வரையிலும், திருவொற்றியூர்லேருந்து மீஞ்சூர் வரையிலும் மக்கள் அடர்த்தி மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்க சென்னையில் ரயில் கட்டமைப்புகளை மேலும் அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இப்போ சென்னைக்கு வர்றவங்க ரயில் இறங்கணும் அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்கு: சென்ட்ரல், எக்மோர் மற்றும் தாம்பரம். ஆனால் இப்போ பெரம்பூர் உள்ள வர போகுது. இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா, வட மாநிலங்கள் மற்றும் மேற்கு மாநிலங்கள் போகணும்னா சென்ட்ரலுக்கு தான் போகணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள், ஆந்திரா, தெலுங்கானா, தென் மாவட்டங்கள் வழியாக போகிற டெல்லி ட்ரெயின்ஸ், இந்த மாதிரி ட்ரெயின்ஸுக்கெலாம் சென்னை எழும்பூருக்கு வந்து போகுது. இதில் எழும்பூர் ரயில் நிலையம் சின்னதுன்றதுனால அதிகப்படியான ட்ரெயின்ஸை நிறுத்தி வைக்க முடியாது. இதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையத்தை 3வது ரயில் முனையமாக அறிவித்தாங்க. ஸோ தென் மாவட்டங்களுக்கு போகிற ட்ரெயின் எல்லாமே இனிமேல் எழும்பூர் வரைக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. தாம்பரத்துலேயே நிற்கலாம். அதே மாதிரி நிறைய ட்ரெயின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தாம்பரத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு இது பில்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போது தென் மாவட்டங்களுக்கு போகிற ட்ரெயின்ஸை சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற தாம்பரம் ரயில் நிலையத்தில் நிறுத்த வசதி இருக்குது. ஆனால் இப்படி இருக்கும்போது மேற்கு மற்றும் வட மாநிலங்களுக்கு போகிற ட்ரெயின்ஸ் வந்து போகிற சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் தாம்பரம் மாதிரியான இடவசதி இல்லை. அப்படி பார்க்கும்போது சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஜங்ஷன்னா அரக்கோணம் தான். அதுவே 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் மற்றும் பெரம்பூர்னு நினச்சாங்க. ஆனால் இப்போது அது பெரம்பூரை சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சென்னைக்கு வர பெரும்பான்மையான ட்ரெயின்ஸ்லாம் பெரம்பூரில் நிற்கும். ஆனால் போகும்போது பெரம்பூர் ஸ்டாப்பிங் இருக்காது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இதுக்கு முக்கியமான காரணமே இடவசதி அந்தளவுக்கு இல்லை. அதனால தான் இது போஸ்ட் பண்ண இருந்தது. ஸோ இப்போது கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, பெரம்பூர் லோக்கோ ஒர்க்ஸ் பக்கத்தில் இருக்கிற ரயில்வே கிடங்கை அகற்றிடுவாங்க. அதுக்கு பதிலாக இப்போது புதிய ரயில் முனையம் அமைக்க ரயில்வே துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சென்னை சென்ட்ரலில் நெரிசலை குறைக்க ஏற்கனவே பிளான் பண்ணாங்க. 2008வது வருஷத்திலேயே இதுக்கான ஒரு திட்டத்தை போட்டாங்க. ஆனால் நடைமுறையில் பல சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. அது தாமதமாகி இப்போ கடைசியாக பெரம்பூரில் வந்து நிற்குது. 200 ஏக்கர் பரப்பளவில் பெரம்பூர் கேரேஜ் மற்றும் லோக்கோ பணிமனைகள் இருக்குது. இங்கே இருக்கிற ரயில்வே கிடங்கை அகற்றிட்டு தான் புதிய ரயில் முனையம் அமைக்கப்பட இருக்கு. ரயில்வே அமைச்சகத்துடைய இந்த உத்தரவு காரணமாக ஏற்கனவே பெரம்பூரில் மெட்ரோ காரிடார் 3 மற்றும் காரிடார் 5 பக்கத்திலே இருக்கு. இதனால புதுசாக அமைய போகிற 4th டெர்மினஸ் பயணிகளுக்கு ட்ரெயின்ஸை பிடிக்க வசதியாக இருக்க போகுது. ஆனால் அதே சமயம் ஆவடி மற்றும் திருவள்ளூர் மக்கள்லாம் கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா ஆவடி மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற ஏரியாவில் ஒரு ஜங்ஷனாக மாற்றிருக்கலாம், அது 4th டெர்மினஸாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கோரிக்கை பல நாளாக வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போது அது பெரம்பூருக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்போ பெரம்பூர் ரயில் நிலையம் உருவானா பெங்களூர், மும்பை, திருவனந்தபுரம் மற்றும் ரேணிகுண்டா வழியாக வட மாநிலங்கள் போகிற ட்ரெயின்ஸ்க்கு சேவை வழங்கும் அப்படின்ற தகவல்கள் வெளியே இருக்கு. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், சென்னை சென்ட்ரல்ல இருந்து வேற எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனுமே பக்கத்தில் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரக்கோணமும் ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதனால் பெரம்பூர் அப்படின்ற ஒரு இடம் கரெக்டாக தான் இருக்க போகுது. ஸோ பெரம்பூர் இப்போ 4வது ரயில் முனையமாக அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.